Hello everyone, this is Tarun Tiwari and இன்னைக்கு நம்ம படிக்க போறது காக்ரோச் பத்தி. காக்ரோச்சோட அலிமெண்ட்ரி கனால் பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ அலிமெண்ட்ரி கனால், காக்ரோச்ல என்னென்ன அலிமெண்ட்ரி கனால் இருக்கு, பார்ட்ஸ் என்னது, அது எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பார்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காக்ரோச்சோட பார்ட்ஸ்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு காக்ரோச் இருக்கு அப்படின்னா அந்த காக்ரோச் நம்ம வீட்டை சுத்தி எல்லாம் இருக்கும். ஆனா இது எந்த ஃபேமிலியில வரும்? இன்செக்ட் ஃபேமிலியில வரும். கரெக்ட்? ஸோ நம்மளோட காக்ரோச் ஒரு இன்செக்ட். இந்த இன்செக்ட் அப்படின்னா இதோட ஃபைலம் என்னது? கிங்டம் அப்படின்னு பார்த்தா பேசிக் கிங்டம் இதோடது அனிமல் கிங்டம். காக்ரோச் இதெல்லாமே அனிமல்ஸ். ஸோ அனிமல் கிங்டம், தட் இஸ் அனிமேலியா. இதோட நம்ம ஃபைலம் பார்த்தா இது ஃபைலம் என்ன கேட்டகரியில வரும்? இது ஆர்த்ரோபோடா ஃபைலம்ல வரும். ஆர்த்ரோபோடா. நெக்ஸ்ட் இதோட நம்ம கிளாஸ் பார்த்தா என்னது? இன்செக்டா. அதுதான் இன்செக்ட் கிளாஸ். இன்செக்டா அதுதான் நம்மளோட கிளாஸ். இன்செக்டோட கிளாஸ் விச் இஸ் 80% ஆஃப் ஆர்த்ரோபோடா என்னது? டோட்டல் இன்செக்ட்ஸ் தான். ஸோ இது இருக்கிறதுலே அதிகமாக நம்மளுக்கு இன்செக்ட் தான் நம்ம சுற்றி இருக்கு. அதில் ஒரு இன்செக்ட் தான் என்னது? காக்ரோச். இந்த காக்ரோச்சோட நம்ம அலிமெண்ட்ரி கனால நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அலிமெண்ட்ரி கனால். அலிமெண்ட்ரி கனால் அப்படின்னா என்ன? அலிமெண்ட்ரி கனால் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, அது டைஜஸ்ட் ஆகிற அந்த அது பாஸ் ஆகிறது, டைஜஸ்ட் ஆகிறது, எக்ஸ்கிரீட் ஆகிறது, அந்த அத்தனை டியூபுமே நம்ம என்டையர் டியூப் நம்ம கிட்ட இருக்கிற அந்த என்டையர் டியூப் மவுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஆனஸ் வரைக்கும் நம்மளுக்கு முடியுதா? நம்ம பாடியில பார்த்துக்கோங்க. நம்ம பாடியில எப்படி இருக்கு? மவுத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மவுத் இருக்கு. மவுத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? பக்கல் கேவிட்டி இருக்கு. பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஃபேரிங்ஸ் இருக்கு. ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஈசோஃபேகஸ், ஸ்டமக், இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கா? இதுதான் என்னது? அலிமெண்ட்ரி கனால். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கனால் மொத்தம் எவ்வளோ இருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? மவுத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்க முடியணும்? ஆனஸ் வரைக்கும் முடிக்கணும். ஸோ மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் நம்ம முடிக்கணும். சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட், தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட். ஒரு சீக்வென்ஸ்ல எல்லா பார்ட்ஸுமே நம்ம பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரிங்களா? பார்க்கலாமா? சரி. ஃபர்ஸ்ட் பார்ட், தட் இஸ் யோர் அலிமெண்ட்ரி கனால். இந்த அலிமெண்ட்ரி கனாலை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிவைட் பண்ணலாம். எவ்வளோ பார்ட்டா டிவைட் பண்ணலாம்? பேசிக்கலி நம்ம இதை 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். எப்படி? ஒன்று ஃபோர் கட். கட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டமக். ஏன்னா அதுதான் என்னது? கட். ஃபோர் கட். அதுக்கு ரெண்டாவது என்னது? மிட் கட். அண்ட் மூணாவது என்னது? ஹைண்ட் கட். ஃபோர் கட், மிட் கட் அண்ட் ஹைண்ட் கட். ठीक है? ஸோ இதுதான் 3 பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் இந்த அலிமெண்ட்ரி கனால மொத்தமா இருக்கிற நம்ம அலிமெண்ட்ரி கனால நம்ம 3ஆ பிரிச்சுட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபோர் கட். சரிங்களா? சரி. அப்போ ஃபோர் கட்ல என்னென்ன இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா சேர்த்திடலாம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஃபோர் கட்ல? ஃபர்ஸ்ட் இருக்கு மவுத். மவுத்ல இருந்து என்ன வரும்? மவுத்ல இருந்து வரும் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு நேரோ டியூப் ஈசோஃபேகஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் இருக்கும் ஒரு பார்ட் கிராப். அதுக்கப்புறம் என்சிஆர்டியில் சின்னதாக ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் கிசார்ட். ஸோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம லேபிள் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். மவுத் வரும். ஏன்னா மவுத் வில் பி த ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது என்னது? ஃபேரிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் என்னது? நெக்ஸ்ட் பார்ட் கிராப். அதுக்கப்புறம் கிசார்ட். இதுதான் நம்மளோட ஃபோர்கட். மவுத் என்னது? மவுத் தான் நம்ம பேசிக் வாயில் என்ன வேலை செய்தோ அதுதான் மவுத். தட் இஸ் யோர் பல் இருக்கும் அதில். ஓகே, அது வந்து பல் இன் த சென்ஸ் மவுத்தில் பைட்டிங் பார்ட்ஸ் இருக்கும், அது பைட்டிங் அண்ட் சூயிங் பண்ணும், என்சிஆர்டி லைன். அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ் ஒரு ஹாலோ சேம்பர், ஃபுட் அது வழியாக பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் ஒரு நேரோ டியூப் மாதிரி இருக்கும். சரிங்களா?
ரொம்ப ஒல்லியா இருக்கும். அதோட சென்டர்ல இருக்க லியூமன் ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ நேரோ ஃபேரிங்ஸ். அது சாரி நேரோ ஈசோஃபேகஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கிராப். கிராப்புங்கிறது என்னது? ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன். அது வந்து நம்ம ஃபுட்டை டெம்பரரி ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் என்னது? கிசார்ட். கிசார்ட்னா என்ன? கிசார்ட் அப்படிங்கிறது பேசிக்லி நம்ம வாய் என்ன பண்ணுதோ அது இங்க கிசார்ட் பண்ணும். கிரைண்டிங். கிரைண்டிங் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடை அரைச்சு அதை அப்படியே சாஃப்ட் டெக்ஸ்சரா கன்வெர்ட் பண்ணி அதுதான் அரைக்கிறது. ஸோ அதை அரைச்சு அதை ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரா கன்வெர்ட் பண்ணும். அதுல தான் நம்ம என்சைம்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு அதை சின்ன சின்ன பார்ட்டிகளா பிரேக் பண்ணும், அப்சார்ப் பண்ற மாதிரி. ஸோ டைஜஷன் அப்படின்னாலே அதுதான ப்ராசஸ். டைஜஷன் என்ன? டைஜஷன் அப்படின்னா நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை சின்ன 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 சிம்பிள் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக மாற்றினா மட்டும்தான் நம்மளால நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். ஸோ நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு அப்படியே பிளட் வெசல்குள்ள என்டர் ஆக முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? அதை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு மாலிக்யூல் பேஸில் அது பிரேக் பண்ணும். அதை மாலிகுலர் லெவல்ல உடைச்சா மட்டும்தான் என்ன ஆகும்? ரொம்ப சின்ன சின்னதா அப்சார்ப் ஆகிற அந்த கண்டிஷன். சரிங்களா? அந்த கண்டிஷன் அப்சார்ப் எந்த கண்டிஷன்ல ஆகுமோ அந்த கண்டிஷன்ல நம்ம கொண்டு வந்து கொடுத்தா அது அப்சார்ப் ஆகும். சரிங்களா? ஸோ சிம்பிள் சப்ஸ்டன்ஸா மாற்றணும். அதுதான் டைஜஷன். அதில் ஃபோர்கட்ல என்ன இருக்கு? நம்ம மவுத்தில் என்னது? மவுத் அப்படின்னா உங்களோட மவுத் ஆஃப் த காக்ரோச். தென் ஃபேரிங்ஸ்ங்கிறது ஒரு ஹாலோ சேம்பர், ஒரு நார்மல் சேம்பர் விச் கனெக்ட்ஸ் த மவுத் அண்ட் ஈசோஃபேகஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஈசோஃபேகஸ் இருக்கு. ஈசோஃபேகஸ் என்னது? ஒரு நேரோ டியூப் த்ரூ விச் த ஃபுட் பாஸ். சரிங்களா? ஒரு நேரோ டியூப், அந்த வழியா ஃபுட்டு வந்து பாஸ் ஆகும். எங்க போகும்? கிராப்புக்கு போகும். கிராப்புங்கிறது என்னது? ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன். அது நம்மளோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். கிசார்ட் என்னது? கிசார்ட் இஸ் அ கிரைண்டிங் ஆர்கன். கிரைண்டிங் ஆர்கன் என்னது? நம்மளோட ஃபுட், நம்ம உள்ள வர அந்த ஃபுட்டை என்ன பண்ணும்? கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிரைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதுல என்ன இருக்கணும்? பல்லு இருக்கணுமா? பல்லு இருந்தா தானே இது கிரைண்ட் பண்ணும். ஸோ இதுல பல்லு இருக்கும். எஸ், 6 பல்லு இருக்கும். அது நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா லேட்டர். இதுதான் நம்மளோட ஃபோர்கட். அதுக்கப்புறம் என்னது? ரெண்டாவது மிட்கட். மிட்கட்ல என்ன வரும்? அது நம்ம இப்போ பார்க்கலாம். மிட்கட்ல நெக்ஸ்ட் நான் வேற கலர் யூஸ் பண்ணா இந்த மிட்கட்ல ஒரு anterior portion of midgut and then posterior portion of the midgut. Posterior region. Anterior region என்னது? anterior regionக்கும் இந்த foregut இடையில ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம இதை அழிச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் டியூப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி என்ன இருக்கும்? டியூப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டியூப் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இது என்னது? இதுதான் நம்மளோட லிவர் மாதிரி வேலை செய்யற ஆர்கன் காக்ரோச்சோடது. ஸோ இது என்னது? லிவர் மாதிரி இருக்கிற ஆர்கன். ஸோ நம்மளுக்கு லிவர் இருக்குமா? இங்கேயும் என்ன இருக்கும்? லிவர் மாதிரியே டிபியூல்ஸ் இருக்கும். இந்த டிபியூலுக்கு பேர் என்ன? இந்த டிபியூலுக்கு பேரு ஹெப்பாட்டிக். ஹெப்பாட்டிக் அப்படின்னு என்னது? லிவர். ஹெப்பாட்டிக் சீகா. ठीक है, हेपेटिक सिका. हेपेटिक सिका என்னது? ஹெப்படிக் சீகா, SAECAE, ஹெப்படிக் சீகா. சீகா அப்படிங்கிறது ஹெப்படிக் சீகா அப்படின்னா லிவர் மாதிரி வேலை செய்யறது. சரிங்களா? சீகா. நவ் இதுல இது என்ன பண்ணும்? இது என்சைம்ஸ்க்கு இங்க செக்ரீஷன் நடக்கும். என்சைம் செக்ரீஷன்ஸ் ஃபார் டைஜஷன். டைஜஷனுக்காக நம்மளுக்கு என்னென்ன என்சைம் தேவையோ அதோட பேசிக்ஸ் என்சைம் இங்க இருந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த வயலட் கலர்ல இனிஷியல் போர்ஷன், இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஸ்டார்டிங் போர்ஷன்ல டைஜஷன் நடக்கும். அண்ட் லேட்டர் போர்ஷன் என்னது? பின்னாடி இருக்கிற ரீஜன், ஸ்மால் ரீஜன்ல இங்கதான் அப்சார்ப்ஷன் நடக்கும். டைஜஸ்டட் மெட்டீரியல் இங்க அப்சார்ப் ஆகும். என்னாகும்? அப்சார்ப் ஆகும் டைஜஸ்டட் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்னு நம்மளோட மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், கிராப், கிசார்ட் இருக்கிற ஃபோர்கட். அதுக்கப்புறம் என்னது? சரி, அதுக்கப்புறம் ஓகே நம்ம கிட்ட உங்களுக்கு போர்டு பின்னாடி தெரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன்? அதை சைட்ல எழுதுறேன். ஓகே, ஸோ ஹியர் ஐ வில் ரைட் இட். மிட் கட்டு நம்ம இங்க வரைஞ்சிடலாம்.
சரிங்களா? இல்லைன்னா நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரிங்களா? சலோ. Now I will start with mouth. ஸோ மவுத் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற கிராப், அதுக்கப்புறம் நம்மளோட கிசார்ட், தென் மிட்கட். மிட்கட்ல என்னது ஆன்டீரியர் ரீஜன், போஸ்டீரியர் மிட்கட், அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இருக்கு ஹைண்ட் கட். ஹைண்ட் கட்ல நம்மளோட இலியம், தென் ஹைலி காயில்டு உங்களோட அச்சா இலியம் இருக்கு, கோலோன் இருக்கு, தென் ஒரு வைட் ரீஜன் தட் இஸ் ரெக்டம், அதுக்கப்புறம் நம்மளோட ஆனஸ். ஸோ இதுதான் என்னது அலிமெண்ட்ரி கனால். இந்த அலிமெண்ட்ரி கனால ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது ஃபோர்கட். தென் இது ஃபோர்கட். நெக்ஸ்ட் என்னது, இங்கிருந்து இது வரைக்கும் இது மிட்கட். மிட்கட். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது ஹைண்ட் கட். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கு இடையில என்ன இருக்கும், there will be tube. இது என்னது டியூப்ஸ். என்னது இது ஹெப்படிக் சீக்கா. அதுக்கப்புறம் மிட்கட்டுக்கும் ஹைண்ட் கட்டுக்கு இடையில என்ன இருக்கும், அங்கேயும் டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப் என்னது, அந்த டியூபுக்கு பேரு மெல்பீகியன் டிபியூல்ஸ். இந்த டியூபுக்கு பேர் என்னது, இந்த டியூபுக்கு பேரு மெல்பீகியன் மெல்பீகியன் டிபியூல்ஸ். சரிங்களா? இது என்னது, இதுதான் ஹெப்படிக் சீக்கா. ஹெப்படிக் சீக்கா, ஹெப்படிக் சீக்கா, மெல்பிகியன் டிபியூல்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம கிட்ட இருக்கு இங்க ஆனஸ். ஸோ மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் முடிஞ்சிடும். ரைட்? சலோ. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபோர்கட்ல நம்ம ஆல்ரெடி தெரியும், இது கிராப், இது கிசார்ட், இது மெல்பிகியன் டிபியூல், இதுதான் ஆன்டீரியர் ரீஜன். ஃப்ரம் ஹியர் அப் டு ஹியர் ஆன்டீரியர், அதுக்கப்புறம் போஸ்டீரியர். ஆன்டீரியர் ரீஜன் எதுக்கு, ஆன்டீரியர் ரீஜன் ஃபார் டைஜஷன். போஸ்டீரியர் ரீஜன் எதுக்கு, போஸ்டீரியர் ரீஜன் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன். நம்ம டைஜஸ்ட் ஆன மெட்டீரியல் அப்சார்ப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கு ஹைண்ட் கட். ஹைண்ட் கட்ல இனிஷியல் போர்ஷன்ல என்ன ஆகும், இனிஷியல் போர்ஷன்ல செக்ரீஷன்ஸ் ஆகும், ரீஅப்சார்ப்ஷன் ஆகும், எனது வேஸ்ட் மெட்டீரியல்லாம். அதுக்கப்புறம் அது அப்படியே பாஸ் ஆகும் காலன். காலன்ல இருந்து ரெக்டம். ரெக்டம்ல ஃபுட்டு ஸ்டோர் ஆகி அங்கிருந்து வாட்டர் சால்ட்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகும். அண்ட் தென் ஆனஸ்ல இருந்து அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் ரிலீஸ் ஆயிடும். இதுதான் ஃபோர்கட்டோட ஐ மீன் காக்ரோச்சோட அலிமெண்ட்ரி கனால். இந்த அலிமெண்ட்ரி கனால் இருக்கு. இந்த அலிமெண்ட்ரி கனால்ல ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லயும் நிறைய டீடைலிங் இருக்கு. நம்ம அந்த டீடைலிங் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் கிளியரா இது முடியும். சரிங்களா? டீடைலிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரைட்? சலோ. அது வரைக்கும் நீங்க இதை என்ன பண்ணுங்க, டயக்ராம் வரைஞ்சு பாருங்க. ஒவ்வொரு பார்ட்ஸையும் கிளியரா நீங்க லேபிள் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து லேபிளிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். மெல்பிகன் டிபியூல் லேபிளிங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹெப்படிக் சீக்கா லேபிளிங் கேட்கலாம். கிராப் அண்ட் கிசார்ட் எது லேபிளிங் கேட்கலாம். ஸோ லேபிளிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இங்க முக்கியம். ஆல் ரைட், chalo. So this is alimentary canal of cockroach.